Hi friends, students, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் கொரோடோட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். கொரோடோ ஓப்பன் பண்ணது தெரியும், இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாதிரி கொரோடோ எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி தரேன். கொரோடோவில் ஃபஸ்ட்டாக பார்ப்போம். மேலே இது டைட்டில் பார் இருக்குது. டைட்டில் பாரில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொரோடோ 20 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மினிமைஸ், சுருக்கி வச்சுக்கலாம். அதை இது ரீஸ்டோர் டவுன், மேக்ஸிமைஸ் அப்படி சொல்கிறது. இது க்ளோஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிக்கிறது. அதேமாதிரி இது வந்து மெனு பார், இது வந்து ஸ்டாண்டர்ட் பார். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு இது ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்பர்ட்டிஸ் பார், இது ஸ்டாண்டர்ட் பார். அதே மாதிரி இது வந்து கையில் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இது வந்து இந்த கொரோடோட ரூலர் அப்படின்னு சொல்கிறது. இதோட சென்டிமீட்டர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரூலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது வந்து டூல் கிட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே தானே? சரி, இல்லாட்டி டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து டூல் பாக்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளோட கொரோடோட பேஜ். ஓகே, இது வந்து கொரோடோட பேஜோட கூட்டிக்கலாம். அதில் இப்போ கொரோடோவில் வந்து ஒரு பேஜ் தான் இருக்குது. இப்போ இன்னொரு பேஜ் ஒன்று தேவை அப்படின்னா 2, 3, 4 அப்படின்னு கூட்டிக்கலாம். இது வந்து கொரோடோ வந்து ஃபஸ்ட் பேஜுக்கே வரணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இது வந்து கொரோடோட ஒவ்வொரு பேஜுக்கு கூடி போய்க்கலாம். அப்படி அந்த மாதிரி இதுகள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னும் போய்க்கலாம். இப்படி நம்ம செலக்டும் பண்ணிக்கலாம். அப்படி கொரோடோவில் இப்படி பேஜுகள். இது வந்து இந்த பேஜ் வந்து இந்த சைட்டு இப்படி கொண்டு போகலாம். லெஃப்ட் சைட்டுக்கு, இது ரைட் சைட்டுக்கு, இது டொப்புக்கு, இது டவுனுக்கு. இது வந்து ஸ்கொரல் பார் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதுகளில் இது கம்ப்ளீட்டாக ஸ்கொரல் பார். ஓகே, அதே மாதிரி இந்த பட்டன்ஸுகளை நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ்லாம் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.